சுனாமி ஆழி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் சிக்கி 610 பேர் பலியாகினர். சுனாமி தாக்கியதன் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். கடற்கரை மணலில் மெழுகுவர்த்தி ஏற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி ஆழி பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. திருப்பாதிரி புலியூர், மஞ்சக்குப்பம், முதுநகர், கிஞ்சம்பேட்டை மீன் மார்க்கெட்டுகள் அடைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். மேலும் கடல் மற்றும் மீனவர்கள் பாதுகாக்க வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வைரவன்குப்பம் கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு 20வது ஆண்டாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடல் அன்னைக்கு மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் பேரிடர் காலங்களில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போது சுனாமியால் இறந்து போனவர்களுக்கு அவர்களது உறவினர்கள் திதி கொடுத்தும் கடலில் பால் ஊற்றியும் மரியாதை செய்தனர். நினைவு ஸ்தூபி மற்றும் இறந்தவர்கள் நினைவிடத்தில் பொதுமக்கள் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதேபோல் பூம்புகார், சந்திரபாடி, திருமுல்லைவாசல், பழையார் மற்றும் வானகிரி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கரையோர நீரில் தேங்கியுள்ள எண்ணெய் கழிவை அகற்றும் பணி 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து 16 மதகுகள் வழியாக காவிரி ஆற்றுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் காவிரி கரையோரத்தில் அமைந்துள்ள அனல் மின் நிலையத்தின் நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் பர்னஸ் எண்ணெய் செல்லும் குழாய் சேதமடைந்து எண்ணெய் வெளியேறியது. இது காவிரி நீரில் கலந்ததால் தண்ணீரின் நிறம் மாறி மாசடைந்து வருகிறது. ஆகவே எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை அனல் மின் நிலைய நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். 3வது நாளாக பணிகள் நடைபெறும் நிலையில் மாலைக்குள் பணிகள் நிறைவடையும் என ஊழியர்கள் தகவல் அளித்துள்ளனர். சாத்தியாறு அணை 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே அமைந்துள்ள சாத்தியாறு அணை 29 அடி கொள்ளளவு கொண்டது. கடந்த சில ஆண்டுகளாக அணை வறண்டு காணப்பட்ட நிலையில் சென்ற ஆண்டு இறுதியில் பெய்த கனமழை காரணமாக நடப்பாண்டின் தொடக்கத்தில் சாத்தியாறு அணை முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்தது. தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக சாத்தியாறு அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் புதிய யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். பந்தலூர் அடுத்த சேரம்பாடி, காப்பிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானை உலா வருகிறது. வீடுகளை சேதம் செய்தும் அத்துமீறி நுழைந்து அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை சாப்பிட்டும் வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் யானையை குடியிருப்புகளுக்குள் வரவிடாமல் தடுக்க புதிய யுக்திகளை வனத்துறையினர் கையாண்டு வருகின்றனர். அதன்படி வீட்டின் கதவு, ஜன்னல்கள் மீது வேப்பெண்ணெயை தடவிய துணிகளை கட்டியும் குடியிருப்பு பகுதிகளில் புகை போட்டும் யானையின் வருகையை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் டயர் வெடிக்கும் நிலையில் இருந்த அரசு பேருந்து பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மதுரையிலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து திருபுவனம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் 4 டயர்களும் மோசமான நிலையில் இருந்ததுடன் ஒரு டயர் வெடிக்கும் நிலையில் காணப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் பேருந்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தினர். பின்னர் பேருந்து பாதி வழியில் நிறுத்தப்பட்டு பணிமனை நோக்கி புறப்பட்டது. பாதி வழியில் பேருந்து நிறுத்தப்பட்டதால் அவதியடைந்த பயணிகள் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. Hey!